எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது செரி பீச் ரிசோர்ட். ஸோ இன்னொரு ஹிடன் ஜெம்ஸ், அதாவது ஒன்டாரியோவில் இருக்கிற இன்னொரு அழகான ஒரு இடத்தை பற்றியான இன்ஃபர்மேஷன். நாங்கள் போன இடத்துல இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம். இது செரி பீச் ரிசோர்ட்ன்னு அழைப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் கூட இந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். இது என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த ரிசோர்ட்டில் ஒரு கேபின், அதாவது ஒரு காட்டேஜ் ஒன்று வாங்கியிருக்கிறா. ஸோ ஸ்டில் சேலுக்கு போகுது சில கேபின்ஸ் எல்லாம். ஸோ ஒவ்வொரு ரேட்டுக்கு இருக்குது, 65, 85, சரியா, கெனடியன் டாலர், சரியா, 65,000, 85,000 அப்படி. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த கேபினை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட பிளான் எப்படின்னு சொன்னால், கூடுதலாக இப்படி ஒரு 2 hours தள்ளி டொரண்டோவில் இருந்து இப்படி ஒரு காட்டேஜை வாங்கி ஃபேமிலியாக இங்கே 1 week இருந்துட்டு, அதுக்கு பிறகு கெஸ்ட் யாராவது புக் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க திரும்ப அவங்களோட இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ பிள்ளைகளோட இப்படி இந்த மாதிரி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறது. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் எப்படின்னு சொன்னால், பிள்ளைகளெல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த கேபின், இந்த காட்டேஜுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு வயது போன காலத்தில் இருக்கிறதுக்கு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கெனடியன்ஸ்ட ஃப்யூச்சர் பிளான் சொன்னால், ஸோ நான் ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்க, சரியா. அதே நேரத்தில் நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன், கேளுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கெனடியன்ஸ் எப்படின்னு சொன்னால், ஒரு வயது போன காலத்தில் இப்படி ஒரு காட்டேஜ் ஒன்று வாங்கி அவங்க போய் இருந்துருவாங்க. ஏன்னா இது எல்லா விதமான சர்வீஸும் அந்த ரிசோர்ட்டாக்களே செய்வாங்க. சரி, இவங்களுக்கு ஸ்னோ அள்ளி போட தேவையில்ல, புல்லு வெட்ட தேவையில்ல, எல்லா விதமான இதுவும் இருக்குது அதுக்குள்ள. ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியா. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் என்னுடைய ஃப்ரெண்ட் வாங்கியிருக்கா. ஸோ என் ஃப்ரெண்ட் சொன்னால், நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன், எங்களோட இருந்து ஒரு 4 நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பட் அதர்வைஸ் நீங்கள் ஓனாக நீங்கள் இந்த கேபினை ரெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு $400 கிட்ட வரும், கெனடியன் டாலர். ஸோ அப்போ நாங்கள் இது அவங்களோட ஃபேமிலி எங்களோட ஃபேமிலின்றபடியால் கொஞ்சம் சாமான்கள் எல்லாம் நிறைய இருந்தது வீட்டில், அதான் இப்படி கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. மற்றபடி 2 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் பங்க் பெட் இருக்குது, ஒரு ரூமில் கிங் சைட், மற்றது சோஃபாலேயும் இழுத்து பெட் இருக்குது, மற்றது மெட்ரஸ் போட்டு நாங்கள் படுத்தோம். உண்மையிலே பெஸ்ட், நல்ல ஒரு ஐடியா, நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச் இருக்குது அண்ட் லேக்கும் இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ட்டில் எப்படின்னு சொன்னால் எல்லாமே இருக்குது. அதாவது பிள்ளைகள் விளையாடுறதுக்கு, அதாவது பேஸ்கெட் பால், டென்னிஸ், இன்னும் வேறு விளையாட்டுகள், மற்றும் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. ஸோ பக்கத்தில் லேக் இருக்குது, நீங்கள் ரெண்ட் பண்ணலாம், போட்டெல்லாம் ரெண்ட் பண்ணலாம், சரியா. பெடல் போர்ட், கேயாக்கி, அது எல்லாமே நீங்கள் ரெண்ட் பண்ணலாம். இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாண்ட் பேங்க் பீச், சரியா. இது இந்த இடத்துக்கு மெயின் பேர் பிரின்ஸ் எட்வர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் செரி ரிசோர்ட் இருக்குது. செரி ரிசோர்ட்டுக்கு பக்கத்தில் சாண்ட் பேங்க் பீச் இருக்குது. ஸோ சாண்ட் பேங்க் பீச்சில் 3 வகையான பீச் இருக்குது. அவுட்லெட், இன்னொன்று லேக் ஷோர், இன்னொன்று சம்திங் லைக் வெஸ்ட் சாண்ட் பேங்க் பீச் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் போனது அவுட்லெட், சரியா, ரைட். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போனால் அந்த லேக் ஷோரில் போனால் அதுவும் பெஸ்ட் வியூ. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் ரிசோர்ட்டில் இருந்து போனனால எங்களுக்கு குயிக்காக பார்க்கிங் எல்லாம் கிடைச்சிட்டு, சரியா. ஆனால் நீங்கள் இந்த சாண்ட் பேங்க் பீச்சுக்கு தனியாக வரேன்னா நீங்கள் சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அங்கே சமைக்க முடியாது. சமைச்சு எடுத்துகிட்டு நீங்கள் 5 நாளைக்கு முதல்லையே நீங்கள் பார்க்கிங் எல்லாம் புக் பண்ணிடணும். ஏன்னா சரியான க்ரௌடு. ஏன்னு சொன்னால் இந்த லேக் பயங்கர சூப்பரான வார்ம் வாட்டர் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். ஸோ அதனால சரியான சனம். ஸோ நிறைய பேர் என்ன செய்கிறது, சமைச்சு எடுத்துகிட்டு இருந்து ஹோல் டே என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு போகிறது. உண்மையிலே இது ஆழம் இல்லாத ஒரு பீச்சுன்னு தான் சொல்லலாம். ஒரு பாதி தூரம் வரைக்கும் நாங்கள் நடந்து போனோம். ஒரு பாதி தூரத்துல தான் அந்த அலைகள் எல்லாம் வருது, நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் another thing என்னன்னு சொன்னால், நீங்கள் 5 நாளைக்கு முதல்லே நீங்கள் பார்க்கிங் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் தான் எடுக்கணும், சரியா. ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணன்னு சொன்னால் $25 அந்த பார்க்கிங்க்கு. ஸோ அதர்வைஸ் உண்மையிலே அந்த ரிசோர்ட்
அண்டு அந்த பீச் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 4 நாள் இருந்தோம். ஃபயர் போட்டு இரவாக இருந்து கதைச்சி பாட்டுகள் கேட்டு, ஒரு நாள் நான் சமைக்கிறது, ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறது. ஸோ கெனடியன் ஃபுட் அண்ட் தமிழ் ஃபுட் கலந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு தருணம். ஸோ பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இப்படி வந்து என்ஜாய் பண்ண. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிசோர்ட் வந்து உங்களுக்கு புக் பண்ணி அப்படி ரெண்ட் பண்ணுறதுண்டா என்ன 400 ஒரு நாளைக்கு. ஸோ அது கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் சாண்ட் பேங்க் பீச்சுக்கு வரலாம். ஸோ அது வந்து ஒரு 1 டே ஹோல் டே இருந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கிங்கு மட்டும் கொடுத்துட்டு போகலாம். ஸோ அப்படி செய்யலாம். ஸோ அதர்வைஸ் இல்லை ஒரு சிலவங்களுக்கு இல்லை ஓகே நாங்கள் வந்து ரிசோர்ட் அப்படி போகிறோம்னு சொன்னால் நீங்கள் அந்த செரி பீச் ரிசோர்ட்டில் நீங்கள் அப்படி ரெண்ட் பண்ணி இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கெனடியனோட ஐடியாஸ் வந்து அப்படி தானே. ஏன்னா அங்கே அதில் அந்த இருந்தவங்க எல்லாமே அந்த வாங்கின அந்த ஓனர்ஸ் தான் அந்த நாங்கள் போயிருந்த நேரம் இருந்தது. ஏன்னா இந்த டைம் வந்தால் யாரும் புக் பண்ண இல்லையா. ஸோ புக் பண்ணாத அந்த டைம்களில் வந்து அவங்க வந்து இருந்துட்டு அந்த வாங்கின ஓனர் ஆக்கள் எல்லாம் இருந்துட்டு ஸோ புக்கிங் டைமில் அவங்க போயிடுவாங்க அவங்களோட வீட்டுக்கு. ஸோ another திங் வந்து கிளீனிங் எல்லாமே அந்த ரிசோர்ட்டால் தான் செய்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த ரிசோர்ட் அந்த கேபினை வந்து கிளீன் பண்ணுறது எல்லாமே எல்லா விதமான சர்வீஸ் எல்லாமே அந்த ரிசோர்ட்டால் தான் செய்வாங்க. அண்டு ஆனால் விண்டருக்கு வந்து அந்த கேபின் ஃபுல்லாக மூடிடுவாங்க, ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. பவர் இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரிசோர்ட் இருந்துச்சு, அது வந்து அப்படி இல்லையா. ஸோ 365 டேஸும் ஃபுல்லாகவே நடந்து கொண்டே இருக்குமா. ஈவன் விண்டருக்கும் கூட அவங்க சர்வீஸ் கொடுத்து அந்த மாதிரி செய்வாங்க. நாங்கள் போன அந்த இடம் வந்து அது கொஞ்சம் தள்ளி பிக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்டர்னில் வந்து கூடுதலாக ரிசோர்ட் கேபின் காட்டேஜ் அந்த மாதிரி இதுகள் தான் கூட இருந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குமென்னு நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போன இன்னொரு நல்ல ஒரு ஹிடன் ஜெம்ஸ் சூப்பரான இடம் என்று சொன்னால் இது சூப்பரான சாண்ட் பேங்க் பீச். சூப்பர். இது வந்து என்னைய பொறுத்தளவில் கியூபா மெக்சிகோட ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அந்த பீச்சில் மணலெல்லாம் அந்த நல்லா அவ்வளவா நல்லா இருந்துச்சு கூலாக. அந்த மணலில் வந்து நீங்கள் வந்து பிள்ளையில இருந்து சொன்னால் நீங்கள் விளையாடலாம். சாண்ட் இது வச்சு ரைட் அந்த மாதிரி வச்சு விளையாடலாம். ஏன்னா அவ்வளவு சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த தண்ணி வந்து உண்மையிலே பிடிச்சிருந்தது. ஏண்டா ஒரு ஹோல் டே வரைக்குமே நல்ல வார்மாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் அந்த ரிசோர்ட்ல எல்லாம் வந்து நாங்கள் போயிருந்த அந்த ரிசோர்ட்ல பயமே இல்லை. நீங்கள் எல்லாம் கதவெல்லாம் திறந்துட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா பாதுகாப்பு பிள்ளைகள். ஏன்னா அதுக்குள்ள வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்கள் தான் வந்து இருந்து தங்கி விளையாண்டு பிள்ளைகள்லாம் பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். அப்போ அதில் வந்து பேஸ்கெட் பால் நெட், டென்னிஸ் நெட்டு, வேறு கேம்ஸுகள். பிறகு அந்த ரிசோர்ட்டால் வந்து பிள்ளைகளுக்குன்னு ஒவ்வொரு கேம்ஸுகள் அவங்க செய்வாங்க. மூவி நைட். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 டேக்காவது நீங்கள் அந்த சாண்ட் பேங்க் பீச்சில் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிடுவாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் கேட்டிருந்த அடிப்படையில் தான் நான் இந்த விளக்கத்தை கொடுத்தேன். தேங்க்யூ. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் நான் அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். நிறைய பிக்சர்ஸும் நான் நல்லா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு பெட் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அந்த சாண்ட் பேங்க் பீச்சுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதுவும் அலவுட்.